வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹோட்டல்ல நம்ம வில்லியும் வில்லியோட அக்கா ஈஸ்வரியும் சேர்ந்து சாப்பிட போறாங்க. அதே ஹோட்டல்ல தான் ராஜா சர்வரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க உள்ளவங்க கிட்ட என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் அந்த வில்லியும் நம்ம ஈஸ்வரியும் இருக்கிற இடத்துக்கு வராரு. வந்துட்டு அவங்க கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொன்னதோட அவங்க மூஞ்ச பார்த்ததும் ராஜாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப அந்த வில்லி நேரா அவனை பார்த்து, ஏய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவரு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, வசமா சிக்கிட்டு போலையே அப்படின்னு. அப்ப நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இது, உன் மாப்பிள்ள இப்படி வந்துட்டு சர்வரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வில்லி நேரா அவங்கள பார்த்து, ஏய் நீ யாரு, நீ ராஜசேதுபதியோட பேரன்ல, இங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராஜா வந்துட்டு சமாளிக்கிறாரு, நான் ராஜசேதுபதியோட பேரனா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு அங்க உள்ள அந்த மேனேஜரை கூப்பிட்டு, இங்க பாருங்க சார், நான் இந்த கம்பெனில எத்தனை நாளா வேலை பாக்குறேன் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல, அவரு நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற ஆளு இவரு கிடையாது. இவரு 2 வருஷமா இங்கதான் சர்வரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் கிளைண்ட் மேல நீங்க வந்துட்டு பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜாவை பார்த்து, இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நடக்கிறது எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம வேற யாரோன்னு நினைச்சு இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பி என்னையும் சேர்த்து குழப்பி அங்க இங்க இழுத்துக்கிட்டு போறதுக்கு நீ பிளான் பண்ணாத, அததான் நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா மறுபடியும் நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. இங்க பாரு, இவன் தான் உண்மையான சர்வர். இவன் ஒன்னும் ராஜ சேதுபதியோட பேரன் கிடையாது. நம்ம வீட்டுல டிரைவரா சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன். இவனை மட்டும் இங்க சர்வரா இருக்கான் பாரு, இவனை மட்டும் தூக்கிட்டு போய் 2 மிதி மிதிச்சோம்னா கண்டிப்பா இவன் உண்மையை சொல்லிடுவான்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். நம்ம இங்க வந்தது இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணிட்டு ஒரு மீட்டிங்கையும் அட்டென்ட் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறதுதான். நீ தேவையில்லாம என்னை போட்டு டென்ஷன் படுத்தாத. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. இவனை மட்டும் கூட்டிட்டு போய் இவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் வீட்டுல உள்ள குழப்பம் எல்லாமே தீர்ந்து போயிடும். நான் சொல்றதும் உண்மை அப்படின்னு நீ ஒத்துப்ப. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி தேவையில்லாத வேணாம் வேணாண்டி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நான் இன்னைக்கு நிரூபிச்ச அவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ராஜா கிட்ட போயிட்டு, இங்க பாரு சர்வர், நீ சர்வர் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி வந்து கூப்பிடுறாங்க, ஏய் என்ன தாண்டி பண்ற? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இருக்கா அப்படின்னு. அப்ப ராஜா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நீ ராஜசேதுபதியோட பேரன் இல்ல அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் உண்மையில சந்தேகப்படாமலாம் இருக்க முடியாது. அதனால நான் இப்ப கூப்பிடுற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு ராஜா கேக்குறாரு, இங்க பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. தேவையில்லாம வந்துட்டு என்கிட்ட பேசாதீங்க. நான் அப்புறம் முதலாளி கிட்ட சொல்ற மாதிரி வரும் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்தீன்னா உனக்கு நல்லது, நீ வரலைன்னா அவ்வளவுதான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, ராஜா சொல்றாரு, நான் வரமாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அவன் நல்லா சுதாரிச்சுட்டான். நம்ம எங்க கூப்பிட்டாலும் அவன் எப்ப வரப்போறது இல்ல. அவனை எப்படியாவது நம்ம வலையில சிக்க வைக்கணுமே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்க போறோம். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா நான் இவனை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போய் இவனோட உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, அக்கா இவன் வேலையை முடிச்சு கொஞ்ச நேரத்துல இவன் வெளியில வந்துதான் ஆகணும். வெளியில வந்ததும் அவனை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவன் கிட்ட உள்ள விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டு மறுவேளை பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம இங்க வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். அவன் தான் நான் இல்லைன்னு சொல்லிட்டான்னு அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நம்ம இதை அப்படியே விடக்கூடாதுக்கா. நம்மளுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா
அதை நம்ம கேட்டுதான் ஆகணும். நீ தேவையில்லாம வந்துட்டு இதை சாதாரண விஷயமா நினைக்காத. ஒருத்தன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அவன் தான் ராஜ சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடையில சர்வரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரே நேரத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீ இப்படியா? எனக்கெல்லாம் அதுல நம்பிக்கை இல்லக்கா. அதெல்லாம் சும்மா பழமொழிதான். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அவனா இருக்கணும். இவனை கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுனா அவன் மனசுல இருக்க உண்மைய சொல்ல போறான். நீ பொறுமையா இருக்கா. உன் தங்கச்சி சொல்றது உண்மையாதான் இருக்கும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீ கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டாதான் போற. அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, அக்கா நான் எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த கடையில சர்வரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஜஸ்ட் நடிகன் மட்டும்தான். இன்னைக்கு அவனை முட்டிக்கு முட்டி தட்டுறதுல அவன் உண்மையை சொல்ல போறான் பாரு. இருக்கா, நீ போய் கார்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கொண்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரி எவ்வளவோ சொல்றாங்க, கேட்கவே இல்லை. அப்ப வில்லி, இங்க பாருடா, ராஜ சேதுபதியோட பேரா, இன்னைக்கு நீ உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு அப்படின்னு வெளியில நின்றுட்டு இருக்காங்க ஒரு கட்டையோட. அப்ப நம்ம ராஜா வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வராரு. அப்ப வில்லி நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராஜா வாலண்டியரா பக்கத்துல வந்து, என்னம்மா இன்னும் நீங்க வீட்டுக்கு போகலையா? அதுக்கு வில்லி கேக்குறாங்க, உன்னை பார்க்கலாம் தான் நின்றுகிட்டு இருக்கோம். அதுக்கு ராஜா நினைக்கிறாரு, ஆகா என்ன எதுக்கு இவங்க பார்க்கணும் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரே இல்லை அப்படின்னு நாங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அதான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போலாம்ட்டு நிக்கிறோம். ராஜா வந்துட்டு காசுன்னு சொன்னதும், அப்படியா, எவ்வளவு டிப்ஸ் கொடுக்க போறீங்க? அதை உள்ளறைய வச்சு கொடுத்துருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, என் மேனேஜர் பார்த்தா அதையும் பிடிங்கிப்பான். நீங்க வெளியில நின்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி கொடுங்க, எவ்வளவு கொடுக்க போறீங்க? அப்ப வில்லி டக்குன்னு கட்டைய கையில எடுக்கிறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, என்ன டிப்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டைய எடுக்கிறீங்க? அதுக்கு அவங்க வில்லி சொல்றாங்க, இதாண்டா உனக்கு டிப்ஸ் அப்படின்னு தலையில ஓங்கி ஒரு அடி அடிக்க ராஜா மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இதை பார்த்துட்டு வில்லி அவனை அப்படியே தூக்கி வண்டிக்குள்ள போடுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத பிரச்சனையே உண்டாக்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு குடோனுக்கு கொண்டுட்டு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ராஜாவை வந்துட்டு ஒரு நாற்காலியில கட்டி போடுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலைய பண்ணிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல யாருக்கிட்டையாவது மாட்ட போற பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்படி எல்லாம் பண்ணாதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். நம்மளையே இவனுங்க ஏமாத்திருக்கானுங்க அப்படின்னா அவனுக்கு சாதாரண ஆள் கிடையாது. ஒன்றை இவன் ராஜாவை பத்தி இன்னைக்கு ஒரு உண்மை தெரிய போகுது பாரு. இவன் மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச பிறகு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராஜா கண்முழிக்கிறாரு. கண்முழிச்சத்தோட, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க என்ன கடத்திட்டு வந்து இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இப்ப என்ன நீங்க விட போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ உண்மையை சொல்லிட்டன்னா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். நீ உண்மையை சொல்லல அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இந்த இடத்த விட்டு உயிரோடவே திரும்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோ ராஜாவுக்கு மனசுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருது. சரி இருந்தாலும் நம்ம நண்பனை காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, நீங்க யாருன்னு நினைச்சு என்ன வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, உலகத்துல 7 பேரு ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக அதையே உண்மை ஆக்கலாம் அப்படின்னு நினைக்காத. அதெல்லாம் பொய். நீதான் அவன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரி, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அந்த ராஜ சேதுபதியோட பேரனா நடிக்கிறதுக்கு? உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு யாரும் காசு கொடுக்கல. அப்படி காசு கொடுத்தா நான் ஏன் இந்த இடத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க போறேன்? நீங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இந்த இடத்துல இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரொம்பவே கெஞ்சுறாரு. ஆனா வில்லி சொல்றாங்க, ஒன்னும் இந்த இடத்துல இருந்து அனுப்புறதா கொஞ்சம் கூட முடிவே இல்லை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை விட்டு வா, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாங்க, மேடம், நீங்களாவது என்ன நம்புறீங்க, ஆனா இவங்க உங்களை நம்பவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என் தங்கச்சி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, வாடி போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, இங்க பாருக்கா, நான் தங்கச்சி எப்படிங்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் எப்படி கரெக்டா சொன்னான்? அப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுதானே சொல்லியிருக்கான். அப்பதான் ஈஸ்வரி நேரா அவரை பார்த்து, ஆமா, இது என் தங்கச்சி அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்?
இது கேட்டதும் ராஜா அதிர்ச்சியாகி ஆகா மாட்டிக்கிட்டோம் போலயே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ராஜா சொல்றாரு இங்க பாருங்க, ஏதோ சும்மா எதேச்சியா சொல்லிட்டேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வில்லி வந்துட்டு ஒரு கட்டையை எடுத்து ராஜாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜா வழியில துடிக்கிறாரு. அப்ப வில்லி கேக்குறாங்க இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்ல இதே இடத்துல உன்னை காலி பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க இங்க பாரு, உனக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம இந்த இடத்துல இருந்து போயிடலாம். ஒருவேளை நீ எங்க கிட்ட இந்த உண்மையை மறைக்கணும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து நீ போறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ராஜா சொல்றாரு இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என் நண்பன் பேரு தான் வந்துட்டு கார்த்தி, அவன் சொன்னதுனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க சரி, உன் நண்பன் கார்த்திக் அப்படின்னு சொல்றியல்ல, அந்த கார்த்தியோட போன் நம்பர் நீ வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ராஜா சொல்றாரு இல்ல, என் நண்பனோட போன் நம்பர் என்கிட்ட இல்ல. இதை கேட்டதும் வில்லி வந்துட்டு கட்டையால அடிக்க ஆரம்பிக்க, டக்குன்னு அவரு சொல்றாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அப்ப அவரு சொல்றாரு இது மாதிரி என் நண்பன் வந்துட்டு கொஞ்ச நாள் ராஜ சேதுபதியோட பேரனா நடிக்க சொன்னான், அதனாலதான் நான் அங்க வந்து நடிச்சேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க இங்க பாரு, நீ அந்த ராஜ சேதுபதியோட பேரனா வந்து நடிச்சிருப்ப அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏன்னா அந்த ராஜ சேதுபதி இப்படிப்பட்ட ஆளு, அவனுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு பேரனா அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் இருந்துச்சு. சரி நீ எதுக்காக வந்து நடிச்ச, யாரு வந்து நடிக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் சொல்றாரு என்ன வந்துட்டு நடிக்க சொன்னது என் நண்பன் கார்த்திக் தான். இது கேட்டதும் அவர் கேக்குறாரு சரி, உன் நண்பன் அப்படின்னு சொல்ற, நீ எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் நண்பன் கூட ஒரு சர்வர் வேலையில நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அவர் சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு சின்ன பிரச்சனையால அந்த மேனேஜர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு 2 நாள் வந்துட்டு என்ன வந்து அந்த கடையில மேனேஜரா வேலை பார்க்க சொன்னாரு, அதனாலதான் நான் வேலை பார்த்தேன், அந்த நேரத்துலதான் உங்ககிட்ட சிக்கிக்கிட்டேன். நண்பன் வந்துட்டு எனக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் அப்ப அவங்க சொல்றாங்க சரி, நண்பன் நண்பன்னு சொல்றியே, நான் போட்டோ காமிக்கிறேன் அவனான்னு சொல்றியா அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரி காமிங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த வில்லி வந்துட்டு போட்டோவை காமிக்கிறாங்க. அப்ப அந்த ராஜா வந்துட்டு ஆமா இவன் தான் என்னோட நண்பன், இவன் தான் கார்த்திக். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அவரு என் மாப்பிள்ளையாச்சே, ஏன் மாப்பிள்ளை எதுக்கு ஒன்ன ராஜ சேதுபதியோட பேரனா நடிக்க சொல்லணும். அப்ப வில்லி சொல்றாங்க அக்கா இப்ப கூட புரியலையா, அவன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இவனை ராஜ சேதுபதியோட பேரனா நடிக்க சொல்லியிருக்கான், இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல. அப்ப அவங்க அக்காவுக்கு பேரதிர்ச்சி. அவங்க நேரா அந்த ராஜாவை பார்த்து இங்க பாரு, நீ சொல்றது எல்லாமே உண்மையா. அப்ப அவரு சொல்றாரு நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், ஆனா ஒரு விஷயம், என் நண்பனுக்கு நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவனை இந்த பிரச்சனையில மாட்ட விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் வாக்கு கொடுத்தேன். கடைசியில அவனுக்கு கொடுத்த வாக்க என்னால நிறைவேற்ற முடியாம போயிருச்சு, என்னை மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில உட்கார்ந்துருக்காரு. சோ அதே நேரம் அந்த வில்லி சொல்றாங்க இங்க பாரு, நீ உண்மையை சொல்லிட்டே இல்ல, அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க அப்ப இத்தனை நாளும் என் வீட்டுல இருந்த என் மாப்பிள்ள தான் ராஜ சேதுபதியோட பேருனா, அவர் இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப வில்லி சொல்றாங்க அக்கா, ஆரம்பத்துல இருந்து நான் உன்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவன் தான் அந்த சேதுபதி பேரு அப்படின்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா, இப்பயாவது உனக்கு புரியுது இல்ல, அவன் தான் அந்த சேதுபதியோட பேரு, அவனோட அந்த கெத்துக்கும் அவனோட கேரக்டருக்கும் கரெக்டா ராஜ சேதுபதியோட பேரு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனா நீதாக்கா புரிஞ்சுக்காம இருக்க. இது கேட்டதோ நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி நேரா அந்த ராஜாவை பார்த்து இங்க பாரு, நீ சொல்றது எல்லாமே உண்மையா. அவரு சொல்றாரு ஆமா மேடம், நான் சொல்றது எல்லாமே உண்மை, இது மாதிரி என் நண்பன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரு, வேற வழி இல்லாம தான் நானும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் நண்பன் கிட்ட சொல்லிடாதீங்க நான் தான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு, என் நண்பன் கண்டிப்பா ரொம்ப வேதனைப்படுவான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம வில்லி சொல்றாங்க இங்க பாரு, உங்க எல்லாருக்கும் கூண்டோட கைலாசம் தான், நீ கொஞ்ச நேரத்துல என் அக்கா என்ன பண்ண போறான்னு பாரு, உங்க எல்லாருக்கும் வந்துட்டு சரியான ஒரு பாடம் புகட்ட போறா அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து அக்கா, நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்னு அவன் தான் அந்த சேதுபதியோட பேரு அப்படின்னு, நீ கொஞ்சமாவது நம்பினியா, இப்பயாவது நான் சொல்றது நம்பினி இல்ல, இங்க பாரு, அவனை போன உடனே அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நீ வேற வேலை பார்க்கணும். இதை கேட்டதோட